இங்க ஓ இங்க பாருங்க வெளிக்கிறதா நாங்கள் சொல் இவ்வளோ படுத்து கிடந்தது ஓ இங்கே நாங்கள் நிஜமையா சும்மா படுத்து கிடக்கு நெஞ்சு இங்கே பாருங்க கடல் பாம்பு பாய் மாதிரி இல்லையா தண்ணிக்கு என்ன தண்ணி விடுறது இங்கே பாருங்க இது கடல் பாம்பு என்ன தட்டி விடுறது நீலக்கலண்டு இங்கே முதத்தான் 600 ரூபா விற்கிறாங்களே கடதையா இது கிளிநொச்சியில் 600 ரூபாய்க்கு விற்கிறாங்களே இதையா எங்களோட திருவண்ணாமலை பயணத்தில் இது வந்து நாங்கள் ஒரு இடக்கட்டத்தில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் இப்போ குச்சவெளிக்கு அந்த பாதையெல்லாம் கடந்துட்டோம். கடந்து தான் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்த இடத்துல தான் நாங்கள் இப்படியான இடத்த பார்த்தோம். உண்மையிலே இயற்கை அழகான இடம். இந்த இடங்களை வந்து நாங்கள் இப்போ மோட்டர் பைக்கில் போன வழியாக தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படி தப்பித்த பஸ்ஸில் போயிருந்தோம்னா இந்த இடமெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். சும்மா போக்குள்ள வேகமாக பஸ் போய்கொண்டிருந்திருக்கும். எங்களுக்கு எங்கே ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போ பாருங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இந்த இடம் அவ்வளோ அழகான இடம்னு சொல்லி வருவோம் தான் திருவண்ணாமலை. அப்படி வரக்குள்ள இந்த இடத்த பார்க்கலாம். இப்போ நீங்கள் வவுனியா கூட வந்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் பார்க்கலாது. இந்த இடத்துக்கு நீங்கள் வரைய மாட்டீங்க. அலைகள் வருது எங்களுக்கு பக்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. 2 பக்கம் மலை வந்து போகுது. எவ்வளோ தூரம் வந்துட்டு பார்த்தீங்களா. இந்த 2 பக்கம் அலை வந்து மோதுது பாருங்கள். நடுவில் வந்து கடல் இருக்குது, 2 கரையிலே மலை இருக்குது. 2 கரையிலே மலை, நடுவில் வந்து கடல். பெருசாக தான் அடித்து கொண்டு இருக்குது இடம்னு சொல்லி தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் இடங்களை காட்ட இருக்கிறோம். எங்களோட திருவோணமலை பயணத்தில் வந்து நீங்கள் அடுத்த அத்தியாயத்தை நாங்கள் அங்கே இங்கே முதலே இங்கே தொடங்கிட்டோம். யானைக்காட்டிலேருந்து தொடங்கிட்டோம். நாங்கள் மிச்சத்தாங்கால காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஓகே, தொடர்ந்து எங்களோட பயணிங்க. இங்கே தண்ணிக்க போவேன். இங்கே இதை கண்ணுங்க இதை கண்ணுங்க இதை கண்ணுங்க இதை கண்ணுங்க இதுக்குள்ள ஒரு நண்டு நிற்கிது, பெரிய நண்டு. நேமான உயிரினங்கள் கிடக்கு, கடல் உயிரினங்கள் இதுக்கு. இருக்குதா இந்த துணியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. மலையோடு சேர்த்து கோயில் இருக்குது. என்ன கோயில்னு தெரியல எங்களுக்கு. ஒரு கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்குது. படியும் இருக்குது, அதில் காட்டுறோம். இப்போ பாருங்கள் இதில் அது வந்து ரோட், இது வந்து வாடி வீடுகள் இருக்குது. இப்படியே வருது கடல். இது வந்து ஒரு தொடுவாய், கடல்னு சொல்லலாம் தொடுவாய். அலைகள், பாறைகள், அலைகள் பெருசா அடிக்க தண்ணி மேல் எழும்புது பாருங்க. நண்டு உண்டா? நண்டு நண்டு பாருங்க, இந்த போகுது நண்டு, இந்த போகுது பார்த்தீங்களா? இந்த போகுது. அலை வருதா? கடல் அலைகள் எழுந்து கடந்து ஓடவா போகிறாய். பாருங்க எப்படி இருக்கு, எப்படி ஆத்தலா இருக்குடா. அங்கே ஒரு மலை இருக்கா கடலில். இங்கே நடுக்கடலில் ஒரு மலை இருக்குது பாருங்க, காட்டுறேன். தெரியுது வரியல உங்களுக்கு? இதா அது ஒரு மலை, இதா தெரியுது. அதுக்கும் ஒரு மலை தானே. விண்வெளி விண்வெளி பாருங்க எப்படி எலும்பு வேலையா தெரியுதா? இந்த அலை வருது.
எங்க அதுதான் அது எடுக்கலாம் அதில் இப்போ பாருங்க இந்த இடத்தின் அழகை நீங்கள் இப்போ பார்க்கலாமா? கடல் அலைகள், பாறைகள், இடைக்கிட தண்ணி அதுக்குள்ளால பாய்கிறது, 2 மலைகளுக்கும் இடையால தண்ணி, தூரத்தில் ஒரு மலை, சூப்பர். இது மட்டும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் படவும் எடுத்து தான் போகணும். நிற்குதா கணக்க நண்டு நிற்குது, பெரிய பெரிய நண்டுகள் நிற்குது ஐயா. இந்த அந்த கரையா நிற்குது. இந்த அலை தண்ணி வந்து இது கலவரம் பாருங்க, இறங்கி ஏறியல. வா சுமார் ஒரு கடல் மைல் தொலைவில் ஒரு 5 மைல் கடல் மைல் தொலைவில் பெரும் பாறை ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணி எடுத்து காட்டலாது தெரியுது. திருவோணமலையில் நிற்கிறோம். திருவோணமலையின் போகிற பாதையில் நிற்கிறோம். எங்களுக்கு இந்த இடத்துல பேர் தெரியாது, இருந்தாலும் நாங்கள் கடல் சைட்டில் நாங்கள் மோட்டர் பைக்கில் வந்த வழியாக நாங்கள் சில இயற்கையான இடங்கள், அந்த இடங்களை உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த இடத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னென்னா கல் பாறைகள், மிகப்பெரிய கல் பாறைகள், அதாவது மலையாட்டு சொல்லலாம். மலையும் கடலும் இணைந்த ஒரு இடம். மலைகளுக்கு இடையால் வந்து கடல் வந்து அலைகள் வந்து நகர்ந்து போகிறத பார்க்க எங்களுக்கு ஒரு அழகாக இருக்குது பார்க்க. ஆனால் இதெல்லாம் இந்த இடங்கள்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. வெளிநாட்டில் கூட இப்படி இடம் இல்லை. வெளிநாட்டில் கூட நீங்கள் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. இயற்கையோடு அமைந்த இடம் இந்த ஒரு மலை. வெளிநாட்டில் நீங்கள் பல விதமான செய்யலாம். இது இயற்கையோடு அமைந்த இடம், இயற்கையாக வந்த இடம். ரைட், ஓகே. அவர் சொல்ற மாதிரி இயற்கையும் கடல்ல இயற்கையை வந்து அழகாக வந்து காத்துக்கிட்ட இந்த இடம் தான். ஏன்னா மலைகளோட வந்து கடல் போயிட்டேன். ஆனால் இந்த இடம் வந்து தானாக உருவாக்கின இடம். திருவோணமலையை வந்து உருவாக்கின இடம் திருவோணமலை. அதாவது திருவோணமலை என்பது உங்களுக்கு தெரியும், கடல் பாறைகள், கல்லுகள், கடல் அலைகள், இப்படி ஒரு இயற்கையான ஒரு இடம் தான் திருவோணமலை. ஆனால் இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலையும் கடலும் வந்து விளையாடுறது ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடுமில்ல. அப்படி ஒரு இடத்தை பார்க்க எங்களுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் பார்ப்போம் அந்த இடத்த, அதை சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டு நிற்கிறன்ற மாதிரி. கல்லு மலைகளுக்கு இடையால் அந்த அலைகள் வந்து இயற்கையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது பார்க்க. இது மட்டும் இல்லை, இது நிறைய காட்டப்புறம் உங்களுக்கு. நாங்கள் இந்த திருகோணமலை பயணம் வந்து உங்களுக்கு யோசனமாக அமையணும். நீங்கள் நிறைய பேர் இந்த இடத்தை பார்க்கணும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் எங்களோட இணைஞ்சிருங்க. வந்து எங்களுக்கு நீங்கள் வரப்போறீங்களா? வாங்க, கூட்டிக் கொண்டு நாங்களே காட்டுறோம். சரி போ. பாருங்க, இயந்திர காலம் தானே. இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் வந்து என்ன செய்வோம், அந்த இப்போ திருவண்ணாமலை போகணுமெண்டா போய் இறங்கி அந்த கடல் அலைகள் எப்படி என்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுவீங்க. இங்கே பாருங்க, அங்கே போய் நம்ம மோட்டோ வைக்கல, உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்க, அந்த போகிறாங்க. இப்போ வேலுக்கு என்னென்னா போய் சேர்ந்துடணும், எப்படியாவது ஸ்பாட்டில் இந்த போயிடும். ஆனால் இந்த இடத்த பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. வந்து ஓ, நாங்கள் இப்போ இறங்குறோம், சரியா? இறங்க போகிறோம். படியலை அடுத்து அந்த மீன்கள் கூட செத்து கிடக்கு பாருங்க. இந்த பேத்த மீன்களோ இந்த இது சாப்பிட்றோம் இல்லையாமா? 5 மீனா? அந்த பாருங்க, இது சாப்பிட்டு தான் அந்த செத்தது ஒரு அக்கா செத்தன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நாங்கள். செத்தது ஒரு பாருங்க, அதுகள் வந்து இங்கே அடைஞ்சு செத்து கிடக்கு கூடுதலாக. பேத்த மீன்
அங்கே பாம்பு உண்டு ஐயா. கடல் ஐயோ கடல் பாம்பா இங்கே பாருங்க. ஐயோ ஐயோ நடந்தா இதா? ஓ இது ஒரு ஆபத்தான இடமா? இங்கே பாருங்க உயிர் இருக்கு உயிர். உயிரா? ஆ உயிர். ஐயா இது கடல் பாம்பா? இந்த கடல் பாம்பு எல்லாருக்கும் தெரியுமோ இல்ல பாருங்க. இது கடல் பாம்பு. இது கிடக்கு இப்படி நிறைய பொருட்கள் கிடக்கு. இங்கே நண்டு. ஆமாடா இங்கே நண்டு. இதை பிடிக்கல ஐயா. இதுதான் அந்த கருப்பு நண்டா.